Google Pay ஆப்ல நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்டை லிங்க் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அப்படி லிங்க் பண்றப்ப பாத்தீங்கன்னா அது லிங்க் ஆகாம எரர் ஆயிட்டே வந்துட்டு இருக்கும். லிங்கே ஆகாது. இந்த வீடியோல எதனால அது லிங்க் ஆகாம இருக்குது, அதை எப்படி லிங்க் பண்ண வைக்கிறது அப்படின்றதான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி Google Payல பேங்க் அக்கவுண்ட்டை லிங்க் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுல இருக்கக்கூடிய இந்த எரரை சால்வ் பண்ணி எப்படி லிங்க் பண்றது அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். Google Pay ஆப்ல நம்ம பேங்க் அக்கவுண்ட்டை லிங்க் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அப்படி லிங்க் பண்றப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எரர் ஷோ ஆகும். இது எதனால வருது அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட உங்களோட மொபைல் நம்பர் லிங்க் ஆகாமல் இருக்கும். அப்படி லிங்க் ஆகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் கூகுள் பேல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அதனால் நீங்கள் பேங்க்கில் போயிட்டு உங்களோட மொபைல் நம்பர் ரிஜிஸ்டரில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். அப்படி ரிஜிஸ்டர் இல்லைன்னா ஃபஸ்ட்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் பே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி உங்களோட நம்பரில் சிம் கார்டில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் ரீசார்ஜ் இருக்கா அப்படின்றத பாருங்கள். நம்ம ரீசார்ஜ் பண்ணுறப்ப அன்லிமிட்டெட் கால்ஸு, டேட்டா இதெல்லாமே இருக்கும். அதில் எஸ்எம்எஸ் ரீசார்ஜ் அப்படின்றது இருக்கும். அந்த எஸ்எம்எஸ் ரீசார்ஜ் அதில் இருக்குதா அப்படின்றத பாருங்கள். எஸ்எம்எஸ் ரீசார்ஜ் இல்லைனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகாது. அதனால் எஸ்எம்எஸ் ரீசார்ஜ் இருக்கான்னு பாருங்கள். அண்டு பேங்க்கில் உங்களோட மொபைல் நம்பர் லிங்க்கில் இருக்கா அப்படின்றத பாருங்கள். அண்ட் மெயின்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பேயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த சிம் உங்களோட மொபைல் ஃபோனில் தான் இருக்கணும். இன்னொரு ஃபோனில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியாது. அதனால் உங்களோட மொபைல் ஃபோனில் அந்த சிம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அண்டு பேங்க் அக்கௌண்ட்டில் நம்பர் லிங்க் ஆகிருக்கா அப்படின்றதுமே செக் பண்ணிக்கோங்க. அண்டு எஸ்எம்எஸ் ரீசார்ஜ் இருக்கா அப்படின்றதுமே செக் பண்ணிக்கோங்க. இது மூணுமே உங்களுக்கு கரெக்டாக இருந்தும் உங்களுக்கு வரல அப்படின்னா தான் நம்ம சொல்ல போகிற ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஜிபே ஆப் செலக்ட் பண்ணிடுங்க. கூகுள் பே ஆப்பை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிட்டு கிளியர் கேஷ் அண்ட் கிளியர் டேட்டா கொடுத்துருங்க. கம்ப்ளீட்டாக அதை நீங்கள் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கூகுள் பே ஆப்புக்கு அப்டேட் கேட்டிருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்படி அப்டேட் கேட்டுருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக அப்டேட் பண்ணி முடிச்சிருங்க. அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஏரோப்ளைன் மோடில் போட்டுருங்க. ஏரோப்ளைன் மோடில் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பேயில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக லிங்க் ஆகிடும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன இந்த 3 விஷயம் உங்களுக்கு கரெக்டாக இருந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா இப்போ நான் சொல்கிற இந்த ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். அப்படியும் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் வேறு மொபைல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி நீங்கள் கூகுள் பேயில் லாகின் பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவில் சொல்கிற இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட கூகுள் பேயில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஈஸியாக லிங்க் பண்ணிடலாம். கூகுள் பேல பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகாம இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.